நான் ஆணையிட்டான் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில் பண்ணட்டும். அதை ஓடுறான் பாரு, அந்த பையனை எடுத்துட்டு வா. ஒண்ணுமில்ல, நம்ம லவர்ஸ் பார்க் இன்னைக்கு ரவுடிஸ் பார்க்கா இருக்கு, ஒரே கலாட்டா இருக்கு, வேற இடத்துக்கு போலாமா? ஆட்டோ டீ நேரம் வரையப்பா. இந்த ஆட்டோ வேணாங்க, அதுல போலாங்க. ஆட்டோ டீ நேரம் போப்பா. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஆட்டத்தை பாதியில நிறுத்த முடியாது. பாதியில நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சினி, நீ கண்டினியூ பண்ணிக்கோ. சரி, ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். ஏதாவது கசமுசனா சொல்லு, காலி பண்ணிடலாம். என்ன விஷயம்? உங்க பேரு சுந்தர், ஊரு காவலூர், இப்ப கேகே நகர்ல இருக்கீங்க. சிகரெட் ப்ளீஸ். வேண்டாம். கொடுத்தா வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு எடுத்துதான் பழக்கம் இல்ல? திருட்டு தொழிலை விட்டுடுங்க, இல்ல சொப்னா கூட சுத்துறதை விட்டுடுங்க. ஏன்னா அவ இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்தோட ஒரே பொண்ணு. விஸ்வநாத் வீட்டு வேலைக்காரனாயா நீ? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இப்பவும் நான் சொல்றேன், நாளையில இருந்து திருடுறதை விட்டுடு, இல்லாட்டி இன்ஸ்பெக்டர் பொண்ணோட சுத்துறதை விட்டுடு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இனிமே நம்மால ஓட முடியாதுடி. என்னடி பாதி வழியில வந்து முடியலன்னா இப்படி? நீ தானே ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறேன்னு காலேஜ்ல பேர் கொடுத்த. நீயும் ஓடி பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஏய் ப்ளீஸ், இன்னும் 2 கிலோமீட்டர் தானே, வாடி. என்னால 2 இன்ச்சு கூட ஓட முடியாது. ஜோக் சொல்லட்டுமா?
வாழை கொஞ்சம் காட்டுறியா? அவ்வளவுதானே, காலேஜுக்கு வா, போட்டோவே காட்டுறேன். ஏய், வாழு கமல் மாதிரி இருப்பாரா? கமல் என்னடி, கமலை விட ஸ்மார்ட். ரஜினி மாதிரி? ரஜினியை விட ஆக்டிவ் டி. மாட்டி வச்சிருக்காங்க, எடுத்துக்க. அவராவது உனக்கு குத்திய கொடுக்கட்டும். அதான் வேலைக்கு போயிட்டு சொல்றல, திருந்திட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நோய் நோயின்னு திருந்திட்ட மாட்டின போட்டு அவ கழட்டிடுவாங்களே. ஹை சப்பண்ணா, என் மருமக நல்ல நேரத்துல வந்திருக்கேன். வா 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 வா, பேசிக்கிட்டே இருங்க, இந்த ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன அப்படி பாக்குற? அவர் தான் எங்க அப்பா. எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு அவர் தான் பிரசிடண்டா இருந்தாரு. எங்க சித்தப்பா இருக்கார்ல, திருச்சியில தாசில்தாரா இருக்காரு. இன்னொரு சித்தப்பா இருக்கார்ல, பெங்களூர் கண்டோன்மெண்ட் தெரியுமா, அங்க கமாண்டரா இருக்காரு. நான் தான் உங்க வீட்டுக்கெல்லாம் போறது இல்ல. உங்க குடும்பத்துல எல்லாரும் பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, ஆனா நீங்க தான் பிக் பாக்கெட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொப்னா, என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு யோகிதை இல்ல. என்ன சீட் பண்ணிட்டீங்க, என்ன ஏமாத்திட்டீங்க. Stop it. Yes, நான் திருடமா இல்ல சொல்லியே. கெட்டும் பட்டணம் போது சொல்லுவாங்க, ஆனா நான் பட்டணத்துக்கு வந்து கெட்டு போயிட்டேன். யாரோ செஞ்ச திருட்டுக்காக என்னைய சம்பந்தப்பட்டு ஜெயில தள்ளுதே உங்க அப்பந்தான். ராத்திரி 12 மணிக்கு மேல மவுண்ட் ரோட்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சினிமாவுக்கு போனீங்க? சார், இல்ல 12 மணிக்கு மேல? ஆமா சார். எந்த வீட்டுல போய் திருடிட்டு வந்தீங்க? நாங்க திருடல? என்ன சார் இது? நாங்கெல்லாம் திருடல சார். ஐயோ ஐயோ, நாங்க தான் சார் திருடணும், நாங்க தான் சார் திருடணும். ஐயோ 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 ஐயோ. ஜெயிலுக்குள்ள வந்தவெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுறான். இந்தாடா. வேணாம். ஏய், 4 கம்பிக்குள்ள வந்தனே நடந்ததை பத்தி நினைக்க கூடாதுடா. உன்பட்ட மனச புகை போட்டு ஆத்துப்பா. அதுதான் யாரா? முன்னாடையா? நான் திருடல சார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. திருடிட்டு நான் தான் திருடன்னு எவன்டா ஒத்துக்கிறான்? எல்லாம் கோர்ட்ல போய் பேசிக்கலாம். கொண்டாடையா? சொல்லுங்க சார். கவலைப்படாம நீ வை, நான் கவனிச்சுக்கிறேன். எந்த கோர்ட் சார்? முறைக்கிறது பார்த்தா சைதாபுரம் தெரியுது. நீ கை வைமா, நான் கவனிச்சுக்கிறேன். நீ வை. தப்பு பண்ண ஜெயிலுக்கு போனா திரும்பி வருவான். ஆனா நான் தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு போனதாலே என்னவோ திரும்பி வரும்போது திருட நான் வந்துட்டேன். அப்புறம் அதே எனக்கு வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ஸ்வப்னா, என்னைக்கு நான் உன்னை மனசார நினைச்சனும் அன்னைக்கு நான் திரும்பிட்டேன். பிகாஸ் ஆஃப் யூ. இன்னைக்கு சமூகத்துல நானும் ஒரு மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் ஆஃப் யூ. கை நீட்டா மாமூல் கொடுக்குற கடைக்காரங்கிட்ட கூட இப்ப கால் கடுக்க நின்னு வேலை கேட்கிறேன். ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ. என்ன பெத்துட்டோமேன்னு கண்ணீர் விட்டுட்டு இருந்த எங்க அம்மா கூட இப்ப ஆனந்த கண்ணீர் விடுறாங்களே. ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ. இப்படி பிகாஸ் ஆஃப் யூ எத்தனை தடவை வேணாலும் சொல்ல முடியும். ஐ கேன் ரிப்பீட் த சேம். யூ பிலீவ் இட் ஆர் நாட். என்னைக்கு நான் உன்னை மனசார நினைச்சனோ அன்னைக்கு இந்த சுந்தர் மாறிட்டான். அவ ஓட்டாம்பாறை ஆட்ட பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒஸ்தியில கஸ்தூரிங்கிறாளுங்க, பன்னிக்குட்டி ஆட்ட மருமக கூட்டிட்டு வந்து இதுதான் என் கண்ணுக்குட்டிங்கிறாளுங்க. என் மருமகளை பாத்தீங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க. பாத்தீங்களா, இதுதான் என் மருமக வந்த காரு. அன்னைக்கு கருப்பு காரு, இன்னைக்கு வெள்ளை காரு, நாளைக்கு என்ன காரம்? ஐயோ அந்த வந்துட்டா என் மருமக. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க பாருங்க. என்ன உன் மருமக விருட்டுன்னு போயிட்டா? விருட்டுன்னு ஒண்ணு போகல, அதுக்கு 1008 வேலை இருக்கும். படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும், சாப்பிடணும், தூங்கணும், விளையாடணும், இன்னும் என்னென்னமோ. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தருத்திரம் பிடிச்ச தலைமுழுக்க போனாலாம் ஏகாதசி எதிர்த்தாப்புல வந்துச்சான். அடி போங்கடி வேலையை தவளுங்களா வந்துட்டாளுங்க ஆட்டிக்கிட்டு. அப்பா டேய், ஆட்டுக்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாரு. சரி, ஒண்ணும் ஆகல. ஐயோ, நல்ல வேலைப்பா. சுடுத்தண்ணி ஒத்தடம் கொடுக்குற அளவுக்கு செம்ம மாத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் அந்த ஊம குசும உங்களை விட்டு போகலையே. இந்த ராஜா மேல எவன் சுண்டு வரலாது படுமாடி. நான் அவனை மிரட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, நானும் பேப்பர்ல படிச்சேன். உங்க தங்கச்சி அந்த தம்பியை விரும்புதுன்னா நீங்களே அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க கூடாது? நாளைக்கு சொந்த பந்தம்னு ஆயிடுச்சுன்னா அவங்க நல்லா இருந்தா நமக்கு தானே சந்தோஷம்.
பாத்தீங்களா பாத்தீங்களா பல்லி கூட சத்தம் போடுது. அப்படியா? சரி, செஞ்சிருவோம். டாடி, டிவில என்ன படம் பாத்துட்டு வரட்டுமா? டேய், பட. ஏய், பையன், என் பையன். அதான் நல்லாவே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீ ஏன் ஓவரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? ஒண்ணு அவரை மறக்க முயற்சி பண்ணு, இல்ல மாத்த முயற்சி பண்ணு. ரெண்டுல என்னடி பண்ண போற? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவரோட பழகின அந்த கொஞ்ச நாட்களை கனவா நினைச்சு மறக்கவும் முடியல, விபத்தா நினைச்சு ஒதுக்கவும் முடியல. I can't forget him. சரி விடுறி, உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணடி ப்ளீஸ். வேற உனக்கு என்னடி வேணும்? என் சொப்பன உன்னதான். எனக்கு ஒண்ணு வேணும். நீங்க 3 சிக்கன் சூப் கொடுங்க. அவன் அப்படித்தான். கம் டு மூட் ஐ சே. அந்த லாஸ்ட் டேபிளுக்கு 3 சிக்கன் சூப் கொடுத்துரு. சரிடா. என்னங்க இதெல்லாம்? கௌரவமான ஒரு வேலையை தேடி அலையறதை விட எந்த வேலையா இருந்தாலும் கௌரவமா செய்யறத நான் முடிவு பண்ணிட்டேன். புரியல? நான் தெரிஞ்சிட்டேன். பிகாஸ் ஆஃப் யூ. என்ன டாடி? சொப்பனா, எனக்கு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு. அதை விட நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. திருக்கோடியில் இருக்கிற டீ கடை நாயர்ல இருந்து இந்த வட்டார கலெக்டர் வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும். அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு ஒரு பிக் பாக்கெட்டோட ஒரு பொறுக்கியோட ஊரை சுத்துறேன்னா அந்த அசிங்கம் எனக்கு மட்டுமல்ல, உனக்கும் தான். டாடி, அவர் பழைய சுந்தர் இல்ல, திருந்திட்டாரு. அவர் திருந்துறதுக்கு காரணமே நான் தான். ஒரு திருடன் எப்ப திருடுவான், எப்ப திருஞ்சிட்டு சொல்லுவாங்கிறதெல்லாம் உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அத புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்தாது. டாடி, நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்க. ஒரு பொண்ணு தனியா சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வர முடியுங்கிற இந்த காலத்துல அவ கட்டிக்க போற புருஷனை கூடவா தேர்ந்தெடுக்க முடியாது? டாடி, நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. எதுத்தா பேசுற? நீ என் ரத்தத்துல பிறந்த பொண்ணுதாங்கிறது எந்த அளவுக்கு நீ நம்புறியோ அந்த அளவுக்கு என் பேச்சை கேட்டு நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் உயிஷ்டம். ஹலோ, ஹாய். What nonsense? கொஞ்ச நேரமா அவுத்துக்கிறேன். நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயோ, என்னடாச்சு? என்ன ஒரு பொண்ணு அடிச்சுட்டாடா. உன்னை பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சானா? என்ன அடிச்சானா? பொண்ணு தானே அடிச்சா? பாவண்டா. ஏன்டா அடிச்சா? முடிச்சு தெரிஞ்சது அவக்கலான்னு போனேன், அதுக்கெல்லாம் அடிச்சுட்டா. இந்த இடம் ராசி இல்ல, இடத்த மாச்சு. மச்சி, அங்க பாத்தியா 2 சைக்கிள் சுட்டலாமா?
முதல்ல நீ போ, அப்புறம் வரேன். ஓகே முருகா, பர்ஸ்ல இருந்து சைக்கிளுக்கு வந்திருக்க. அடுத்தது ஏரோப்ளேனா இருக்கணும். வேல்வேல் என்ன சார் வேணும்? ஐயையோ, திருடன், யாராவது வாங்களேன், இந்த சைக்கிள் எடுத்துட்டு போறானே. என்னம்மா என்னம்மா என்னாச்சு என்னாச்சு? என் சைக்கிள் எடுத்துட்டு முதல்ல சைக்கிள் கொடுக்க நான் வச்சிடுறேன். பிடிச்சிடுறேன். எங்க 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 போறான்? எந்த பக்கம் போறான்? எந்த பக்கம்? அந்த பக்கமா? டேய் சீக்கிரம் நில்றா. வாங்க சார். திருப்பதி அப்பதான் போயல. பிடிக்க முடியும். பிடிக்காம விட மாட்டேன். டேய் நில்றா, நானும் வரேன். டேய் இருடா இரு. உலகம் பிறந்தது நமக்காக, ஊரான் சைக்கிளும் நமக்காக, அடுத்தது ஏரோப்ளேன் எனக்காக. அப்பாடா. என்ன சார் வேணும்? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். இப்பதானே சார் சாப்பிட்டு போனீங்க? சொன்னதை கொண்டு வாயா. ஓகே சார். ஏப்பா, எனக்கு சரிசமமா உட்காரணும்னு கூட உனக்கு தோணல. நீ என் வீட்டுக்கு மருமகனா வரப்போறியா? மாமனார் வச்சேன்னு மரியாதை கொடுத்தேன். நீங்களே உட்காருன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. என்னமாமா சாப்பிட்றீங்க? காஃபியா டீ? பாய்சன். எனக்கு இல்ல, உனக்கு. நீ நிறைய சினிமா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சினிமாவில தான் பணக்கார பொண்ணை ஏழை பையன் காதலிப்பான். உடனே பணக்கார அப்பா அந்த ஏழை பையனுக்கு பணத்தை கொடுத்துட்டு என் பொண்ணை மறந்துடப்பான்னு கெஞ்சுவான். ஆனா பணத்தை கொடுத்துட்டு கெஞ்சறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்லை. சிட்டியில இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதனை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்? அனுபவமே இருக்குமே. சாப்பிடுங்க சார். உன் சொந்த ஒரு காவலூர் தானே? 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, 7:30 ஒரு ட்ரெயின் இருக்கு, 10:30 ஒரு ட்ரெயின் இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுது இல்ல? நாளைக்கு காலைல நான் நிச்சயமா இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு 3 டிக்கெட் வேணுமே. எனக்கும் எங்க அம்மாக்கும் 2 டிக்கெட், உங்க பொண்ணுக்கு ஒரு டிக்கெட். என்ன வேடிக்கை? உங்க அம்மாவுக்கு நீ ஒரே புள்ளைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா ஊர் போய் சேர். சாரி சொப்னா, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நான் 5 மணிக்கே புறப்பட்டேன். வர வழியில உங்க அப்பா பார்த்தேன். அவர் என்ன ஊரை விட்டே போக சொன்னாரு. போனா நம்ம 2 பேரும் தான் போகணும்னு சொன்னேன். அப்படி இப்படி பேசினதுல நேரமே போச்சு. என்ன மன்னிச்சிட்டேன். சொப்னா, என்னைக்கு உன்னை மனசால நினைச்சனோ அன்னைக்கே வாழ்ந்தா உன்னோட வாழ்றது, இல்லனா உனக்காக சாகரதா முடிவு பண்ணிட்டேன். எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லு சொப்னா. என் சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம்னா, என் தேவைதான் உங்களோட தேவைன்னா, நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க தயாரா இருப்பீங்க இல்லையா? எஸ் சொல்லு. நான் உங்களை மறந்துட்டேன், நீங்களும் என்ன மறந்துட்டேன். அந்த பயலை பிடிச்ச 6 மாசம் உள்ள தள்ளிட்டு அதுக்குள்ளார என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னடா சொல்ற? தப்பா சரியான தயவு செய்து கேட்காதே. இதை தவிர எனக்கு வேற வழி தோணல. சொப்னா, சுந்தர் செத்து போயிட்டாமா? நான் செத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிந்தே. இதுக்கு பேர் தாம காதல். என்னமோ சொன்னியே, நான் உங்களை மறந்துட்டேன், நீங்க என்ன மறந்துங்கன்னு சொன்னியே. சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொல்லு. தயவு செஞ்சு என்ன வார்த்தையால கொல்லாதீங்க.
வண்டியில ஏறா. எதுக்காக அவரை கூப்பிடுறீங்க? நீ சுமாருமா கான்ஸ்டபிள் இந்த ஆளை கையை கட்ட. என்ன சார் நான் தப்பு பண்ணேன்? எந்த வீட்டுல திருடு பண்ணணும் என் வீட்டுக்கு அதை வந்து தட்டுங்க. நான் திரும்பி வாங்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தயவு செய்து என்ன திருட விடுங்க சார். இந்த டைரக்டா வந்து ஸ்டேஷன்ல பேசலாம். கான்ஸ்டபிள் அழைச்சிட்டு வாங்க. ஐயா என் பிள்ளைய விட்டுடுங்கய்யா. ஐயா என் பிள்ளைய விட்டுடுங்கய்யா. ஐயா என் பிள்ளைய விட்டுடுங்கய்யா. சுந்தரே ஐயோ 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 சுந்தரே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே. ஐயோ என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டி திருட்டு போய் போல இருக்கு? ஆமாடி, ஏதோ உன் வீட்டுல கூட திருட போச்சு. அத கூட இவன் தான் திருட இருப்பான் போல இருக்கு. திருட்டு பிள்ளை பெற்றதுக்கே இந்த பேச்சு பேசினால நல்ல பிள்ளை பெற்றிருந்தா சாப்பாட்டை கீழே கொட்டின. சாப்பாட்டுல உப்பு இல்ல. ரொம்ப ரோஷக்காரனும். அதனாலதான் ஒருத்தனை கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். இவன் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு தகராறு பண்றான். இன்னொருத்தன் சாப்பாடே வேணான்னு தகராறு பண்றான். ஏன் என்ன சாகடிச்சிருங்கன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் சார். காதலியே, நீ செடியிலிருந்து ரோஜாவை பறித்தாய். பூவை உன் தலையிலும் முல்லை என் இதயத்திலும் அல்லவா செருகிவிட்டாய். காதல் ஒரு போராட்டம். ஆரம்பிப்பது சுலபம், நிறுத்துவது கடினம். இருவரும் சேர்ந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு பெயர்தான் காதல். காதல் இல்லாத வாழ்க்கை பூக்கள் இல்லாத பூந்தோட்டம். காதல் வெற்றி பெற்றால் ஒரு பெண்ணின் கழுத்தில் கயிறு தொங்கும். தோல்வியுற்றால் கயிற்றில் கழுத்து தொங்கும். சார் இவனுக்கு ஜெயில் ஒண்ணு புதுசு இல்ல சார். இதுக்கு முன்னாடி 2-3 தடவை திருட்டு கேஸ்ல இங்க வந்திருக்கா சார். அப்பெல்லாம் இவன் அடிக்கிற லூட்டியும் கலாட்டாவும் மற்ற கைதிகளுக்கு தமாசாவும் பொழுதுபோக்கா இருந்து சார். ஆனா இப்போ நேர்க்குமாரா இருக்கா சார். எதுக்காக சாப்பிட மாட்டேங்கிற? நான் சாகணும். தற்கொலையை சட்டம் அனுமதிக்காது. பொய் கேஸ் போட்டு ஜெயில தள்ளுறது மட்டும் உங்க சட்டம் அனுமதிக்குமா சார்? ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்தை சார் நியாயம்? வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் போகலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடக்கூடாது. நீ என்ன ஃப்ரெண்டா எடுத்துட்டாலும் சரி, பிரதரா நினைச்சுட்டாலும் சரி, உனக்காக ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன். சாப்பிடுவா. வெளியில போனானே மடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது? இவனுக்கு எதுக்குடா இன்ஸ்பெக்டர் பொண்ணு? இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியாது. என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா? நான் ஏன் லவ் பண்ணல? வாட்டி மீன்? அட விடுற, மீனாவது கருவாடாவது. ஏய், வக்கீல் கிட்ட போனீங்களே, என்னடா ஆச்சு அது? வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை வரைய விசாரிச்சாச்சு. சரி. சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை 1 வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாதபடி குண்டா சாட்ல உள்ள தட்டாங்களாம். அவனை பார்க்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும்,
இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும். நாங்க அதுக்கு தயாரா இல்ல. அண்ணா வசதி எப்படி? மை டியர் ஃப்ரெண்ட் சுந்தர், நீ ஜெயிலுக்கு போயிட்ட, உன்னை என்னால மறக்க முடியல. அதனால உனக்காக ஒரு சிகரெட், எனக்காக ஒரு சிகரெட். என்னங்க இது? 2 சிகரெட்டை வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க. ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது. இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என் நண்பனுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வராது. நல்லாவே இழுங்க. நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். இவனை 2 இழுப்பு இழுத்தான. இது என்ன விலை? யோ இங்க பாரியா, உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு விட்டேன். போலீஸ கூப்பிடுங்க. யோ அடி வாங்கின நீயாவது கூப்பிடியா? யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க. அண்ணே கால வரப்போறானா? யோ எந்திரியா. அண்ணே, நான் 2 வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல, யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுளுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்கன்னு. நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம். சரி சரி, என்ன வந்த? என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணியனாவது பாரு. ஐ பிஸ்கட். உன்னோட சூழ்நிலையில இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க கூடாது. என்னோட சூழ்நிலையில நான் சட்டத்தை மீறக்கூடாது. ஐ எம் சாரி. அத்தை அத்தை செக். அட, நம்ம பண்ருட்டி அண்ணன் மாதிரி இருக்கு. வாங்கண்ணே வாங்க. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கம்மா. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கா? ஓஹோன்னு இருக்கு. உட்கார்ந்து பேசலாம், அது ஒண்ணும் தப்பு இல்லையே. உட்காருங்கண்ணே. வாங்கண்ணே. தம்பி, கார் டிக்கில பலாப்பழம் இருக்கு, அதை எடுத்தாந்து உள்ள வை. தங்கச்சிக்கு ஆடத்தலன்னு மாப்பிள்ள ஏமாத்துறாரா? அப்படி செக். இது ஒரு பெரிய போர் கேமம்மா அது. எடுத்துங்கண்ணே. ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நம்ம கணபதி முருகன்ல. கணபதி முருகனா? ஆமாமா, பண்ருட்டியில தாசில்தாரா இருக்கார்ல, அவருடைய பையனுக்கு ஆபர்ஸ்பர்ல கல்யாணம், அது விஷயமா வந்தேன். ஆமா, பொண்ணு கூட உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணாச்சே, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? 5-6 வருஷமா நான் எந்த விசேஷத்துக்கு போறதில்ல. போனா துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆமா, உங்க பையங்களை என்ன பண்றாங்க? பெரிய பையன் ஸ்டேட்ஸ்ல இருக்கான், அவனும் ஒய்ஃபும் சேர்ந்து அங்கே ஒரு நர்சிங் ஹோம் வச்சுட்டாங்க. சின்னவன் தான் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ வேலை அது இதுன்னு சொன்னான். மாப்பிள்ள, நான் கல்யாண வேலையை அலைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அதெல்லாம் கேட்டுக்கல. நான் ஐஸ்கிரீம்னு சொல்வேன், இன்னொன்னு சொப்னான்னு சொல்வேன். இது 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும்னு சொன்னா சத்தியமா ஐஸ்கிரீம் மறந்துடுவேன். சொப்னான்னு தான் சொல்லுவேன். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஒண்ணாமா?
எப்படி இருக்கீங்க? ஏமா ஜெயில நினைச்சா என்ன நினைச்ச? விட்டா ஊட்டி விட்டுருவோம் போல இருக்க. போமா குமார், சார். பரவாயில்ல கொடு. நீங்க என் பேரை கையில எழுதிருந்தீங்க, அதான் அழிச்சிட்டீங்க. உங்க பேரை நான் மனசுல எழுதிருக்கேன், என்னால அழிக்க முடியாதுங்க. சொப்னா, என் தேவைதான் உன் தேவைன்னா, என் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம்னா, நான் உன்னை மறந்துட்டேன், நீ என்ன மறந்துரு. நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தாலும் இந்த சொப்னா உங்க சொப்னா தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க, பொண்ணை பார்க்கணும்னாங்க. பொண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயிருக்கான்னு சொன்னேன். பொண்ணை பார்க்கலனாலும் பரவாயில்லைங்க, உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சொன்னாங்க. எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணுமேன்னு நான் சொன்னேன். என்னங்க உங்க பொண்ணு உங்க பேச்ச கேட்காதான்னு அவங்க சொன்னாங்க. அப்படி இல்லைங்க, இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட இருந்து நாம அப்படி எதுவா இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். பெற்றவங்க பேச்ச கேட்காத பொண்ணு பொண்ணே இல்லைங்க, அதுங்களை வெட்டி போட்டாலும் தப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. ஆடி மாசத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளார முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு அவங்க சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டது. வர்ற 15ஆம் தேதி பந்தல்லையே பரிசத்தை போட்டுக்கலான்னு நான் சொன்னேன். தேதி கூட குறிச்சாச்சு. உன் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. வாயேன், வண்டியில பேசிட்டே போலாம். சொப்னா, சொப்னா, கதவை திறடி. சொப்னா, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? சொப்னா, கதவை திறடி. ஏண்டி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அது பிடிக்கலையேதான் எனக்கு கவலையா இருக்கு. பைத்தியம் பிடிச்சிருந்தா உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம போயிருக்கோம்ல. என்னடி சொல்ற? அவர் என்ன ஆசைப்பட்டதை தவிர வேற என்னமா தப்பு பண்ணாரு? அதுக்காகத்தானே அவரை ஜெயில தள்ளிங்க. என்ன ஆசைப்பட்ட ஒரே தப்புக்காக அவர் ஜெயில இருக்கும் போது அவர் ஆசைப்பட்ட நானும் ஜெயில இருக்கிறது தான் நியாயம். என்னைக்கு அவர் ஜெயில இருந்து வெளியில வராரோ அன்னைக்குதான் நான் இந்த ஜெயில விட்டு வெளியே வருவேன். அது வரைக்கும் என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, பிளீஸ்.